இப்படி பேசினாதான் சமத்துவம் வளரும். வெண்ணிக்காலாடி 14 தளபதிகளிலே, பூலித்தேவனுடைய 14 தளபதிகளிலே ஒருவர் வெள்ளிக்காலாடி, இரண்டாவது தளபதி, மூன்றாவது தளபதி ஒண்டி வீரன் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் எப்படி பின்பம் கட்டமைக்கப்படுகிறது? தேவரும் தேவேந்திரம் எதிரிகள் என்று பின்பம் யாரால் கட்டப்படுகிறது, கட்டமைக்கப்படுகிறது? ஒரு நாட்டுக்காக ஒருவன் உயிர் துறக்கிறான், 2 பேர் உயிர் துறக்கிறார்கள். அதிலே ஒன்று மரவர் சமூகத்தை சேர்ந்தவர், மற்றொன்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், இன்னொரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். 1936 வந்தார்கள் புண்ணியவானர்கள். ஜஸ்டிஸ் பார்ட்டி திமுக வந்தது. அதிலே பூலித்தேவனை எம்பிசி என்றார்கள், வெண்ணிக்காலாடியை எஸ்சி என்று சொன்னார்கள், ஒண்டி வீரனையும் அருந்ததியர் என்று சொன்னார்கள். இது சொன்னது தேவர் சமுதாயமா? சொன்னது யார்? ஒரு தேசத்திற்காக போராடுகின்ற பொழுது ஜாதி இல்லை, மதமும் இல்லை, அனைத்தையும் திறந்து ஒரு தாய் மக்களாக இருந்து ஒரு தட்டிலே உணவறிந்து வாழ்ந்த ஒரு சமூகம் இன்றைக்கு பிழை உண்டு கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? யார் காரணம்? சிந்தித்து பாருங்கள். பகதூர் வெள்ளையத்தேவனுடைய வளர்ப்பு மகன் சுந்தரலிங்க குடும்பன் இந்த தேசத்திற்காக தம் மனித வெடிகுண்டாக மாறினான். அன்றைக்கு ஜாதி இல்லை. 1936 மெக்காலியா இந்த நாட்டுக்குள்ளே வந்தான். இவர்கள் மதத்தாலும் நட்பினாலும் அன்பினாலும் ஜாதியாலும் ஒற்றென்று கிடைக்கிறார்கள். இவரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி சண்டை, மத சண்டையை கொண்டு வர வேண்டும் சொல்லி மெக்காலியாவின் போட்ட திட்டத்தை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் இதற்கு தேவரும் தேவேந்திரனும் காரணமா? வகுர்முனி என்ற பகுதியில் 8 நாள் 24 உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்கள் கல்லர் நாட்டிலே அதிகாலையிலே ஒருவன் எந்திரித்து அந்த கம்மாயிலே நீர் பாய்ச்ச போகிறான். ஒரு பெண் குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது. யாரம்மா அழுகிறீர்கள் என்று கேட்கிறான். கேட்கிறவன் நான் பிறந்த பிரபல கல்லர் சமூகத்தை சேர்ந்தவன். அப்பொழுது அண்ணா என்று ஒரு குரல் வருகிறது. நீ யாரம்மா என்று கேட்கிறான். என் பேர்தான் செல்லாயி என்று சொல்லுகிறான். இங்கே எதற்குமா இங்கே வருகிறாய் என்று கேட்டதற்கு, அண்ணா நான் உடம்பிலே ஆடை இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்துவிடக் கூடாது, எனக்கு உடுத்த உடையதார்கள் என்று சொல்றான். என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் அந்த செல்லாயிக்கு திரும்பி பார்த்து உடையை கொடுக்கின்றான். அப்ப அந்த செல்லாயி சொல்லுகிறது, நீ யார் என்று கேட்ட பொழுது, நான் இங்கே தெற்கில இருந்து வருகிறேன், எனக்கு இந்த பகுதியிலே அடைக்கலம் தாருங்கள் என்று சொல்லுகிறார். வாசுதேவன் நல்லூர், தேவேந்திர குல மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி வாசுதேவன் நல்லூர். உன்னை தெய்வம் என்று நாங்கள் எப்படி நம்புவது? பச்சை பானையை எடுத்து வாருங்கள், இப்பொழுது கருதி இருக்கக்கூடிய அந்த நெற்மணிகளை கொண்டு வாருங்கள், அதிலே நான் பொங்கல் வைத்து, நான் விறகில்லாமல் பொங்கல் வைத்து உங்களுக்கு படைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். அந்த செல்லாயி வந்து பச்சை பானையிலே பொங்கலை வைத்து வெறுங்கையாலை அலசி பொங்கலை படையிட்ட சரித்திரம் எங்கள் 8 நாள் 24 உபகிராமத்தில் இருக்கிறது. நாங்கள் இன்று வரைக்கும் செல்லாயை பிரமணக்கல்ல சமூகத்தினுடைய குலதெய்வமாக கும்பிட்டு வருகிறோம். இன்ன வரைக்கும் பல்லகருப்புக்கு நாங்கள் அவர்கள் பூசாரியாக இருந்தாலும், தேவேந்திர குல மக்கள் பூசாரியாக இருந்தாலும், அதற்கு குலசாமி எங்களுக்கு குலசாமி பல்லகருப்பசாமி செல்லாய். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சமத்துவம் எப்படி வரும்? அவன் ஒன்று வெட்டுனா, ஒன்று குத்துனா, அவன் குலம் பண்ணா, நீ சொல்லிக்கிட்டு இருந்தா சமத்துவம் வந்துருமா? சமத்துவம் வரும் என்று சொன்னால் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறை படிக்க வேண்டும். தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் எத்தனை குடும்பமார்களை சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்பினார் என்று தெரியுமா? எத்தனை குடும்பமார்கள்?
வேலு குடும்பத்தில இருந்து தோப்படாபட்டி பெருமாளில இருந்து மொக்கைய குடும்பத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சாது வரைக்கும் காவலாக இருந்தவர் சோலை குடும்பம் வரைக்கும் சிட்டவண்ணாமல சோலை குடும்பம் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கார். இப்படிப்பட்ட சமூகங்கள் ஏன் பிரிஞ்சிச்சு? அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 1940 42 ஆகஸ்ட் புரட்சி, ஒத்துழையாமை இயக்க புரட்சி எல்லாத்திலும் தேவர் அவர்கள் முன்னெடுக்கப்பட்ட போது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் கோவையை சேர்ந்த மாரிமுத்து குடும்பம். அவர் எந்தெந்த சிறையில் இருக்க? திருச்சி சிறை, கோவை சிறை, அல்லூர் சிறை. இந்த சிறையில் எல்லாம் இருந்து தேவரோட சிறையில் இருந்தவங்க. தேவரோட சிறையில் இருந்தவங்க சைபா ராஜு, அவர் எங்க பெரிய குளத்துக்காரர். ஒருத்தர் மாரியப்பன் குடும்பம், மதுரையை சேர்ந்தவர். இன்னொரு மதுரை வெள்ளையன் குடும்பம், போடி நாராயண குடும்பம். எல்லாம் யாரு? இதை விட இன்னொன்று சொல்றேன். கொடும் சிறையிலே ஒத்துழையாமை இயக்கத்திற்கு போராடிய பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு 29 வயசு. 29 வயசுல உங்க பெரியார் எங்க இருந்தார் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 29 வயசுல கொடும் சிறை, திருச்சி கொடும் சிறை, நிமிர்ந்து நடக்க முடியாது, குடிஞ்சுதான் இருக்கணும். கொடும் சிறையில கூட இருந்தது கிருஷ்ணன் குடும்பம். கிருஷ்ணன் குடும்பம் கூட இருந்தார். அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர், சீனிவாச ஐயங்காரோட முத்துராமலிங்க தேவர், கிருஷ்ணன் குடும்பம் போன்றவர்கள் எல்லாம் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டார்கள். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள். 1923 ராமநாதபுரம் போர்டு மெம்பரா யார் இருந்திருக்காங்க? ராஜராஜ சேதுபதி என்ற முத்துராமலிங்க சேதுபதி தான் தலைவர். மணிவாசக பிள்ளை தான் அதற்கு துணைத் தலைவராக இருந்தார். அந்த போர்டு மெம்பர்ல அருணாச்சல குடும்பம் இருந்தார். அங்க எங்கடா சாதி வந்துச்சு உங்களுக்கு? எப்ப வித்திட்டதாக போனா? நான் கேட்கிறது திமுக நான் கேட்கிறேன். எங்களை பிரிச்சு வச்சுக்க. ஒரு மேடையில அண்ணன் ஜி.கே. வாசன் பிசி, அண்ணன் அவர் எஸ்சி, அவர் எம்பிசி, அவர் எஸ்சி, அவர் எஸ்சி, அவர் எம்பிசி. கல்லூரிலே பாருங்க, அண்ணன் விஸ்வநாத் அண்ணன் பிசில வருவார். எப்படி கூறு போட்டு வச்சிருக்காங்க திராவிட. இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் மோதல் இன்றைக்கு அவர்கள் பயிற்சி வைத்த தீ. காங்கிரஸ் தேவருக்கும் தேவேந்திரருக்கும் செய்த துரோகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வேறு மேடி மண்ணோடு காங்கிரஸ் என்ற தடமில்லாமல் போனதற்கு காரணம் இரண்டு பெரும் சமூகத்திற்கு ஏற்பட்ட இந்த துரோகம் தான் காரணம். இன்னைக்கு துரைராஜ் யாரு? இமானுவேல் சேகருடைய தம்பி துரைராஜ், முதுகுளத்தூர் சமூக சட்ட முதுகுளத்தூர் பகுதியினுடைய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாவட்ட செயலாளர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் இறந்ததுக்கு அப்புறம் தேவேந்திர குல மக்கள் தான் கூட நின்றான். இன்னைக்கு முஸ்டகுறிச்சி தினகரன் ஒருத்தர் இருந்தான். அவன் யாரு? எங்க சமூகத்தை சேர்ந்தவன். முஸ்டகுறிச்சி தினகரன் மாணவர் சமுதாயத்தை இழிவாக எழுந்ததே அவன் வேலை. அந்த புத்தகத்தை வச்சுதான் இந்த விசிகா குரூப் எங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு வானக எழுத்தாளர். ஆனால் உண்மையான வரலாறு என்ன? சிட்ட வண்ணாங்குளத்துக்கு இப்ப போங்க. இந்த 82 கலவரத்துக்கு அப்புறம் தான் அவங்க இங்க பசுமனுக்கு வர்றதில்ல. அது வரைக்கும் முதல் பொங்கல் தேவேந்திர வேளாளர் மக்கள் வச்ச பொங்கல் தான் பசுமன்ல. ஒரு தட்டுல சாப்பிட்டோம்யா நம்மளா, நீ நான் வேற இல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. என்னைக்கு திராவிட வந்தானோ அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு இரண்டு சமூகங்கள் இருந்தால் பெற முடியாது நினைச்சான். 2015 பட்டியல் வெளியேற்றம். பட்டியல் வெளியேற்றத்தில் தேவர் சமுதாயம் சார்பாக கையெழுத்திட்டவன் இந்த திருமாறன். ஒரு சமூகம் இந்த உலக வரைபடத்திலே ஒரு சமூகம் எனக்கு சலுகை வேண்டாம், சக மனிதனோடு நான் அமர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளர் மக்கள் சமூகம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஒவ்வொரு சமூகம் இன்னைக்கு வீதி இறங்கி எதுக்கு போறாடா? சலுகை வேணும்ன்றா. ஆனா சலுகை வேணான்னு சொல்ற ஒரு சமூகத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இத பாத்துக்க, பாத்துக்க. கார்ல வர்றோம், கார்ல வர்றோம், உயர்ந்த கார்ல வர்ற எல்லாத்துலயும் வர்றோம். ஆனா
திருமாறனை கேட்டா நான் தேவர், அவரை கேட்டா நான் பிள்ளைமார். ஒவ்வொருத்தரும் சாதி பேரை சொல்லிட்டு அவர் ஆறுப்பா, அவர் எஸ்சி. என்னடா, பிறந்த இனத்தை எவன் ஒருவர் மறக்கிறானோ அவனே இனத்துரோகி என்று சொன்னார் பசுமன் முத்துராமலிங்க தேவர். சொல்றா நான் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி நீ சொல்லு. எஸ் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை தலித்து இந்த கொலையை பத்தி பேசினாங்க. நான் அதுக்குள்ள வர விரும்பல. ஏன்னா 2 தனிநபர்களை ஜாதிய பிரச்சனையாக நான் கொண்டு வர எந்த காலத்தில் விரும்பினதில்லை. அந்த தெருவுல நடக்க விட மாட்டேன்னா அது ஜாதி பிரச்சனை. இந்த குளத்துல தண்ணி குடிக்க விட மாட்டேன்னு சொன்னா அது ஜாதி பிரச்சனை. அவன் இந்த ஜாதிக்கார இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா ஜாதி பிரச்சனை. இது காதல் பிரச்சனை. தேவேந்திர குல மக்கள் கலப்பு மனத்தை விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? மத மாற்றத்தை நீங்க விரும்புறீங்களா? இந்த 2 சமூகம் மட்டும்தான் தனக்கு என்ற ஒரு பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் இருக்கிறது என்று உணரக்கூடிய ஒரு சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் எப்படியோ மாறி போய் சின்ன பிரச்சனை வந்தாலும் ஜாதிக்கிறோம். தென் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பாலாறும் தேனாறும் ஓடுகிறதா? 1967 திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. பாலாறும் தேனாறும் ஓடுகிறதா? KKSSR சொல்றாரு, காங்கிரஸ் பாரத் பிளாக்கினுடைய சண்டைனால தான் இந்த நாடு, இந்த பகுதியை இன்னும் முன்னேறல. நீங்க 67 வந்தீங்களா மகாராஜாக்களா? இன்னைக்கு என்ன ஆச்சு மகாராஜாக்களா? இன்ன வரைக்கும் கண்ணு கட்டின தூரம் கருவளை காடு. இந்த சென்னையில போய் பாருங்க, ஆட்டோ ஓட்டவன் தேவரா இருப்பான் இல்ல தேவேந்திரனா இருப்பான். காரணம் என்ன? சாதி சண்டை. சாதி சண்டை. ஒரு முதலீட்டாளர் கூட தென் மாவட்டத்துக்கு வரமாட்டேன்றான், ஒருத்த கூட வரமாட்டேன்றான் தொழில் செய்ய. காரணம் சாதி சண்டை. இப்ப நாங்குநேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்களே இந்த திராவிட மாடல் ஆச்சு, அதுக்கு அசாமில் இருந்த பெண்களை கொண்டு வந்து வேலை வாங்குறான். ஏன் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலை வாங்க தெரியாதா? நம்ம பிள்ளைய படிக்கலையா? இன்னைக்கு போய் ஆட்டோ ஓட்டானே, திருப்பூர்ல பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கிறான், ஆட்டோ ஓட்டான், வாழ்வாதாரம் இல்லாம அலைகிறான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு அப்புறமும் கண்ணு கெட்டு தூரம் கருவளை காட்டிலே வாழ்கிறோமே. இந்த அவலநிலை எதனால? நீயும் நானும் புரிஞ்சுக்கிறாம சண்டை ஓட்டுட்டு கிடக்கிறான். நம்மள சண்டை ஓட்டுலாம ஏசி ரூம்ல படுத்து கிடக்கிறான். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க மாட்டேங்குது? நீங்க புரிஞ்சுக்கிற வேணும். ஸ்டாலின் ஒரு ஜாதியை கொண்டு போனா ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆடு மாடுகளுக்கு இங்க கணக்கு இருக்கு, காடுகளுக்கு கணக்கு இருக்கு, பறவைகளுக்கு கணக்கு இருக்கு, மனுஷனுக்கு கணக்கு இல்லைன்னா புரிஞ்சுக்கங்க. நிதிஷ்குமார் பீகார்ல எடுத்தாரு 2% தான் அவர் சமூகம், ஆனா தைரியமா எடுத்தாரு. ஆனா நம்மால எடுக்க சொல்லுங்க 1% கீழே இருக்கவே ஓடி ஆடிட்டு இருக்காண்டா. புரிஞ்சுக்கங்க எதனால 1% கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம், பெரும்பான்மையான சமூகம், இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சமூகம். அன்னைக்கு கர்னல் ஹெரானவன் அந்த நெற்கட்டான் சேவையில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை உடைத்த பொழுது அந்த கோட்டை சுவர் ஓட்டையாக மாறியது. அன்னைக்கு வெண்ணிக்காலாடி படையில் இருந்தவன் புறா தன் நெஞ்சையும் மார்பையும் காம் சந்த ஓட்டையை அடைச்சாண்டா. அவன் பீரங்கில சுட்ட பொழுது செதறி செத்தாண்டா தேவேந்திர குல வேளாளர். அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரணி நீ வேற நான் வேறன்னு பேசி பேசி தென் தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கமே. இதற்கு என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் அவ அக்கிரமம் தலைவரித்து ஆடுகின்ற பொழுது தர்மம் காக்க பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வந்தது போல இந்த கூட்டத்தை சேர்க்க எனக்கு தெரியும் 6-7 மாசமா சந்து சந்தா போன எல்லா வீட்லயும் போய் கேட்டார். ஆனா இங்க பாரு, உங்களுக்காண்டி இந்த கூட்டம் பூரா வேற ரோட்ல நிக்கிற, சந்துல நிக்கிற, இந்த பீடி ஒரு நாளைக்கு குடிக்காம தான் போறோம். உங்களுக்காண்டி தானே அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும் தானே பேசுறோம். மக்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதி சண்டையை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து நாம் அவர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பட்டியல் வெளியேற்றம் என்பது கண்டிப்பான முறையில் வேணும். நான் 2015 இருந்து மேடைக்கு பேசி வரேன். தேவேந்திர குல வேளாளருடைய வாழ்வியல் வரலாற்று முறைகளை பேசி வரேன். 11ஆம் நூற்றாண்டிலே குடும்ப சபை வைத்து நடத்தினார்கள். அன்னை மீனாட்சி கல்யாண திருவிழா தேவேந்திர குல வேளாளர் வீட்டிலே கருதி வாங்கி வருகிறார் என்று சொன்னார். பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வழிபடக்கூடிய
வீராயி செல்லாயி பல்லகருப்புக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் நீ நானும் வேறையா? சாமி நீடா, நான் வழிபடுறா. ஏன் நீ வந்து தேவரை எதிரியா நினைக்கிற? தேவரையே எதிரியா நினைக்கிற? தேவரும் தேவேந்திரன் ஒன்று சேர்ந்தால் தென் தமிழ்நாட்டில் அரசாள முடியாது என்று இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒரு வயது எல்லா பேருக்கும் தெரியும். 57 கலவரம், 1957 கலவரம் எதிரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறான்னு பாராளுமன்றத்தில் தேவர் சொன்ன ஒரே காரணத்துக்கு தாண்டா இமானுவேல் சேகர் அவருடைய கொலை வழக்கில் 3 மாசம் கழிச்சு சேர்த்தா. காங்கிரஸ் பாரத் பிளாக் வளரக்கூடாது என்று நினைச்சது. அப்படியே மீறி தேவேந்திர மக்களும் தேவரின மக்களும் என்ன செஞ்சாலும் பிரிய மாட்டான்னு சொன்னா கொலை கேஸை கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் பாரத் பிளாக் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. அன்னைக்கு ஏற்றி வச்ச தீயை, காங்கிரஸ் ஏற்றி வைத்த தீயை இன்று வரைக்கும் அணையாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.